கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் 3 ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட தெற்கு ரயில்வேயின் 9 மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். दुल्हन की तरह सजी ये रेल अपनी पहली यात्रा के लिए तैयार है. आप सभी का प्यार बटोरते हुए माननीय प्रधानमंत्री जी. करतौली अंबाला रेल सेवा पंजाब, हरियाणा और हिमाचल प्रदेश के बीच संपर्क को और अधिक सुदृढ़ करेगी तथा विद्यार्थियों, दैनिक यात्रियों और आम नागरिकों को बेहतर सुविधाएं प्रदान करेगी. आइए तालियों के साथ हम भी इसको रवाना करते हैं. देश को समर्पित इंडियन रेलवेज. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான விவரங்கள். மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அந்த வகையில் தமிழகத்தில் 3 ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட தெற்கு ரயில்வேயின் 9 மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான விவரங்கள். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர்ல சுமார் 5470 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்ட 75 அம்ரித் ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக 20 மாநிலங்கள் இருக்கக்கூடிய 75 அம்ரித் ரயில் நிலையங்கள் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை பூங்கா, அதே போல சின்ன சேலம், குன்னூர் ரயில் நிலையங்கள் ஆகியவை இந்த அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னை பூங்கா 10.68 கோடி ரூபாய் செலவிலும், குன்னூர் 7.62 கோடி ரூபாய் செலவிலும், சின்ன சேலம் 2.5 கோடி ரூபாய் செலவிலும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்திருக்கிறார். தென்னக ரயில்வே எடுத்துக்கொண்டால் மொத்தம் 9 ரயில் நிலையங்கள். இதில் கேரளாவில் தலச்சேரி, அங்கமாரி, நிலம்பூர் உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக இந்த ரயில்கள் எல்லாமே சுமார் 1570 கோடி ரூபாய் செலவில் இது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்தமாக 1300க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது பஞ்சாப் மாநிலத்தில் 20 மாநிலங்கள் இருக்கக்கூடிய 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த ரயில் நிலையங்கள் அனைத்தும் மேம்படுத்தப்பட்ட ரயில் வசதிகளோடு பயணிகளுக்கு உயர்ந்த நவீனமான வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பயணிகள் காத்திருப்பு அறைகள், கூடுதலான நடைமேடை மேற்கூரைகள், மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள் பயணம் செய்ய ஏதுவாக நகரும் படிக்கட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளோடு இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.